கொடுக்கிறார். இப்ப ஜனநாயகன் படம் வெளிவரவில்லை, பல்வேறு காரணங்கள் இன்னைக்கு மத்திய அரசால் தான் நெருக்கடி இருக்கிறது என்பது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்ற அளவில் இருந்தாலும் கூட பகிரங்கமா பாஜகவை எதிர்க்க மறுக்கிறார் என்றதான குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்று சொல்ல ஏதோ ஒரு விஷயம் பாஜகவின் பிடியில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறார் என்பது. அதாவது பாஜகவை விமர்சிப்பதற்கு இவர் பேசுவதுதான் எனக்கு பாஜகவும் எதிர்ப்பு என்று சொல்கிறார். இவர் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்காக சொல்றார். சிறுபான்மை மக்களுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் உண்டு. யாரெல்லாம் மோடியை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் நாம் வாக்களிப்பதற்குரியவர். செல்வம் பெருந்தகை பெருந்தொகையாக மாறிவிட்டாரா? பெருந்தொகைதான், பெருந்தொகையாக மாறிவிட்டாரா? பெருந்தொகைதான். இந்த பெருந்தகைக்கு பெருந்தொகை எப்படி வந்தது? இந்த அரசியல் தான். எத்தனை கிரிமினல் வழக்கு. ஆனால் எனக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து வருகிற மனிதன் கக்கனை போல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மக்கள் நிராதரவாக இருக்கிறார்கள். நிராதரவாக இருக்கிற மக்களுக்கு தலைமை தாங்குகிறவன் அவர்களை வைத்து தன்னை வசதிப்படுத்திக் கொள்கிறவனாக ஆக்கி கொண்டு விட்டால் பிறகு அந்த மக்கள் ரொம்ப நிராதரவாக போய்விடுவார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த தடவை கொஞ்சம் பிஜேபி தன்னுடைய தலையை அமைத்து கொண்டு எடப்பாடியை வலிமை இழக்க செய்வது, ஸ்டாலினை வலிமைப்படுத்துவது என்று பாஜகவுக்கு புரிய வேண்டும். இங்கே எதிரி பலமான எதிரி ராவணனை வீழ்த்தி விட்டு பிறகு பார்ப்போம். ஆளுமைக்குரிய தலைவர்கள் வந்து அதான் நீங்க துவக்கத்துல சொன்ன பிரசாந்த் கிஷோர் வாடகை மூளைகளுக்கு தான் நீங்க அதேதான். வாடகை மூளை தான், வாடகை மூளைக்கு தான் வசப்படுது. வாடகை சொந்த மூளைகள் தலைவர்களுக்கு இல்லாமல் போய்விட்ட பிறகு வாடகை மூளைகள் வருகின்றன. இப்ப ஜனநாயகன் படம் வெளிவரவில்லை, பல்வேறு காரணங்கள் இன்னைக்கு மத்திய அரசால் தான் நெருக்கடி இருக்கிறது என்பது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்ற அளவில் இருந்தாலும் கூட பகிரங்கமா பாஜகவை எதிர்க்க மறுக்கிறார் என்றதான குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்று சொல்ல ஏதோ ஒரு விஷயம் பாஜகவின் பிடியில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறார் என்பது. அதாவது பாஜகவை விமர்சிப்பதற்கு இவர் பேசுவதுதான் எனக்கு பாஜகவும் எதிர்ப்பு என்று சொல்கிறார். இவர் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்காக சொல்றார். சிறுபான்மை மக்களுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் உண்டு. யாரெல்லாம் மோடியை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் நாம் வாக்களிப்பதற்குரியவர்கள். அதனாலே திமுகவினுடைய வாக்கு வங்கி காங்கிரஸ் சிதைந்திருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு சிதையும். காங்கிரஸ் இப்போ அந்த பக்கம் இருக்கிற அவர்களுடைய வாக்கு மட்டும்தான் அப்படி கன்சாலிடேட்டடாக விழுமே தவிர மற்றவர்களுடைய வாக்குகள் அரசியலின் போக்குப்படிதான் இருக்கும். இப்படி காங்கிரஸ் உடைய நிலை பார்த்தீர்கள் என்றால் முழங்கால் படிக்கிட்டு மண்டியிட்டு தான் பணிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டு இவ்வளவு 70 பிறகு கமிட் பண்ண வேண்டிய 28 தொகுதிகளுக்கு இவ்வளவு நிர்பந்தத்தின் மத்தியில சூழலை எப்படி பார்த்தீர்கள்? எனக்கு ஒரு புதிய கருத்து ஒன்று தோன்றிக் கொண்டே இருக்கும். இந்த கூட்டணி அரசியலை ராஜாஜி தொடங்கி வைத்தார். 3 மாதத்தில் வெளியே வந்து விட்டார். வந்து எதிர் அரசியல் பேசினார். இதுதான் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்முடைய அடிப்படை. கூட்டணி என்றால் 5 ஆண்டுகளுக்கும் தொடர்ச்சியாக இருப்பது, இந்த ஒத்துதுகிறவன் வாயை எடுக்காமல் ஊதுவதும் ஊதிக்கொண்டே இருப்பது என்பது இல்லை கூட்டணி. அந்த அரசியலை செய்த காரணத்தினால் காங்கிரஸ் வளர்ச்சி இழந்து விட்டது, மதிமுக இழந்து விட்டது, கம்யூனிஸ்ட் கட்சி இழந்து விட்டது, எல்லா கட்சிகளும், விடுதலை சிறுத்தை இழந்து விட்டது. எல்லா கட்சிகளும் தங்களுடைய வளர்ச்சியை இழந்து கால் மரமரத்து போனதற்கு காரணம் நடமாட்டமே இல்லை, அரசியலே இல்லை அவர்களுக்கு. இந்த தப்பை 10 ஆண்டுகளாக அவர்கள் செய்த போது இதற்கு ஒரு எதிர்விளைவு அரசியலில் ஏற்பட்டது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் மாறாத விசுவாசத்தை நீங்கள் காட்டியதன் மூலம் கடைசியில் என்ன ஆனது என்றால் எதிர் அரசியல் பேச வேண்டிய தன்மை தமிழ்நாட்டில் அற்று போய்விட்டது. உண்மையான இன்னொரு எதிர்கட்சி என்று 1-2 கட்சிகளை தவிர மற்றவர்கள் யாரும் எதிர்த்து பேசாத எல்லாருமே எதிர்த்து பேச வேண்டும். வேங்கவேலில் மதம் கலக்கப்பட்டது என்றால் எடப்பாடி பேச வேண்டும், திருமா பேச வேண்டும், வைகோ பேச இருக்கிறவனாலாம் பேச வேண்டும். யாருமே எதிர்கட்சியை தவிர வேறு எவனுமே பேசியதில்லை. ஏனென்றால் அது ஆளுங்கட்சிக்கு 16 கட்சி 26 கட்சி கூட்டணி. இதனுடைய விளைவாக என்ன உருவானது என்றால் இயற்கை வேறொரு நிலைப்பாடு இருக்கும். திமுக விசுவாச காங்கிரஸ் உருவாகிவிட்டது. அதனால் ராகுல் நினைத்த போது கட்சியை வெளியே கொண்டு வர முடியவில்லை. ராகுல் விரும்பியது கட்சியை வெளியே கொண்டு வர வேண்டும், விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும், இப்படியான பல கனவுகள். விஜயோடு ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் ஒரு புது துடுப்பு கிடைத்திருக்கிறது பார்ப்போம். 2வது அதில் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தாலும் ஒரு அரசியலில் செயல்பாடு இருக்கும். அந்த செயல்பாடு காங்கிரசுக்கு வருவது நல்லது என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆனால் ஏன் அவர்
ஸ்டாலின் வைத்த சிபாரிசுகளோ சோனியா காந்தி உள்ளே அதெல்லாம் வெட்டி கதைகள், எல்லாம் வெட்டு கதைகள். உண்மையிலே என்ன நடந்தது என்றால் சிதம்பரம் செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் ஸ்டாலினோடு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இந்த 17 எம்எல்ஏக்களும் ஸ்டாலினோடு இருந்தால்தான் வாய்ப்பு கிடைக்கும் என்பது. அதனாலே கடைசியாக ராகுல் விஜயோடு கூட்டு என்று அறிவித்து விட்டால் 13 எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் போக தயாராகிவிட்டார். சிதம்பரம் ஏற்கனவே உறுதியளித்து விட்டார். ஏற்கனவே அப்படியான அனுபவத்தை பெற்றவர் சிதம்பரம் போன்றவர்கள் அதனாலே இப்பொழுது என்ன விளைவு? 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கூட்டணியில் நடமாட்டமே இல்லாமல் இருந்தால் கால்கள் மரமரத்து போய் விடுவது போல இந்த கூட்டணியில் எதிர்நிலை அரசியலே இல்லாமல் போய் நீங்கள் உங்களுடைய கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு வேண்டிய வசதிகளை அவர்கள் செய்து கொடுத்து கான்ட்ராக்ட் கொடுப்பார்கள், வேண்டிய வசதி கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள், அவர்களுடைய தொகுதிக்கு சில காரியங்களை செய்து கொடுப்பார்கள், அவன் சொல்லுகிற கான்ட்ராக்டை இவனுக்கே கொடுத்து விடுவார்கள். செல்வ பெருந்தகையெல்லாம் 5 நட்சத்திர ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிடுகிறார் என்றால் எப்படி முடிகிறது? நிச்சயம் என்னையா நம்ம இந்த சும்மா சரவணபவனில் சாப்பிட்றோம், அவர் 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு குறைஞ்சு பணம் டிஃபன் சாப்பிட போவதில்லை. செல்வம் பெருந்தகை பெருந்தொகையாகி மாறிவிட்டாரா? பெருந்தொகை தான், பெருந்தொகையாக மாறிவிட்டாரா? பெருந்தொகை தான். இந்த பெருந்தகைக்கு பெருந்தொகை எப்படி வந்தது? இந்த அரசியல் தான். எத்தனை கிரிமினல் வழக்குகள். நிச்சயம். ஆனால் தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து வருகிற மனிதன் கக்கனை போல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மக்கள் நிராதரவாக இருக்கிறார்கள். நிராதரவாக இருக்கிற மக்களுக்கு தலைமை தாங்குகிறவன் அவர்களை வைத்து தன்னை வசதிப்படுத்திக் கொள்ளுகிறவனாக ஆக்கி கொண்டு விட்டால் பிறகு அந்த மக்கள் ரொம்ப நிராதரவாக போய்விடுவார்கள். ஐயா, நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் ஐயா. இந்த சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 2026 தேர்தல்கள் மீண்டும் யாருக்கான களமாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? எப்படிக்கான இல்லை இப்ப இருக்கக்கூடிய சூழல் யார் வர வேண்டும், யார் வருவார்கள் என்று சோதிடம் கொள்ளுங்கள். எல்லாரும் புழு. அவ்வளவு பேரும் இந்த ஓட்டெடுப்பு கணக்கு நடத்துவதாக சொல்வது பூரா பித்தளா. ஆமா, சும்மா ஒரு கணிப்பு எல்லாம் திணிப்புகளாக தான். அதான் இவர்கள் யாருக்கு முடிவு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதற்கேற்ப சொல்வார்கள். அவ்வளவு ஃப்ராடு. காலேஜ் கணக்கெடுப்பு வரையிலும் ஃப்ராடு. பொதுவான அமைப்பு மாதிரி தெரியும். அவர்கள் திமுகவுக்கு சார்பாக நிச்சயம் இப்படி இந்த கணக்கெடுக்கிறேன்னு 2000 பேரை கணக்கெடுக்கிறாய். நீ உண்மையாக எடுத்தாலும் 2000 பேர் 2 லட்சம் பேருடைய மனநிலையை தீர்மானித்து விடுமா? அது தப்பாகத்தான் போகும். ஆகவே யார் வருவார்கள் என்று சொல்வதை விட யார் வரக்கூடாது என்று நான் சொல்லுவேன். வரக்கூடாது என்று சொன்னால் திமுகவினுடைய கொடூரமான ஆட்சி. அது சிறையில் இருப்போனே கைதியை கிரிமினல் குற்றவாளியை மந்திரியாக்குவது, மந்திரியாக வைத்துக் கொண்டு KN நேரு போன்றவர்களின் மீது வழக்கு பதிவு செய்ய மறுப்பது, இப்படி அதிகாரம் உன் கையில் இருக்கிற காரணத்தினால் நாடு ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி இருக்கிறது. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னவென்றால் மோடியும் சேர்ந்து இதை பேசுகிறார். எவ்வளவு ஊழல், வரிசையாக ஊழலை பட்டியலிடுகிறார். இந்த மந்திரி ஊழல், இந்த மந்திரி நடவடிக்கைகள் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறேன். சட்டம் செய்யுங்கள் என்று சொல்கிறேன். 50-60 ஆண்டுகளாக மந்திரிகள் சிறைக்கு போவார்கள், சிறையிலேயே மந்திரிகளாக இருப்பார்கள் என்ற நிலைப்பாடு இல்லை. புதிதாக இந்த நிலை வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் இதற்கு ஏற்ற சட்டத்தை திருத்தி ஆளுங்கட்சிக்காரன் தவறு செய்தால் அவன் மீது வழக்கு, அவன் கையில அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அவன் வழக்கு போட்டு போட மாட்டான். அவன் மீதே அவன் வழக்கு போட்டு போடுவானா? போட வேண்டிய நிர்வாகம் மாட்டான். அப்படியானால் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு இதை செய்ய வேண்டும். நீங்கள் வைத்திருக்கிற அமைப்புகளும் இதை செய்ய முடியவில்லை. அப்படியானால் புதிய அமைப்பை தோற்றுவிக்க வேண்டும். அதற்கேற்றவாறு சட்டத்தை திருத்தி அமைக்க வேண்டும். அது இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்க வேண்டும். அது யாருக்கும் கட்டுப்படாத அமைப்பாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு பதிலாக நீங்களும் ஊழல் பட்டியல் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தூர பார்வை, அது ரொம்ப தூரமாக உள்ளதை கணித்து பார்க்கின்ற பார்வை இன்றைய அரசியலில் இல்லை. பாஜக கூட என்ன செய்ய வேண்டும் என்றால் எடப்பாடிக்கு அவரை மறைத்து கொண்டு இருக்கின்ற வேலையை விட வேண்டும். உங்களோட மத்திய அரசாங்கம் இருக்கிறது, ஏராளமான அதிகாரம் பணம் இருக்கிறது, அதற்றி நடத்த முடிகிறது, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குரல் கேட்கிறது என்று சொன்னால் எடப்பாடி பேசும்போது அதை விட கூடுதலாக குரல் கொடுப்பது என்கின்ற நிலை இல்லாமல் உங்களுடைய நோக்கம் ஸ்டாலினை தோற்கடிப்பதாக இருந்தால் அது எடப்பாடி மூலம்தான் முடியும் என்று கருதி அண்ணாமலை செய்த தவறை நீக்கி மீண்டும் எடப்பாடியை நோக்கி நீங்கள் வந்தது சரியாக இருக்குமானால் பிறகு கொஞ்சம் குனிந்து கொள்ளுங்கள். எடப்பாடியை மறைக்காதீர்கள். உங்களுடைய அதிகாரத்தை வைத்து தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய அரசியல் உங்களை நோக்கி திரும்புகின்ற நிலை ஏற்படாமல் மோடி ஆட்சிக்கு வரப்போவதில்லை, அமித்ஷா ஆட்சிக்கு வரப்போவதில்லை, தமிழ்நாட்டு பாஜகவும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. வரப்போகின்றவருக்கு
அவரை வலுப்படுத்துகின்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய பலத்தை காட்டி அவரை கையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு மற்ற மாநிலங்களில் அந்த ஃபார்முலாவை பின்பற்றியது போல தமிழகத்திலும் அந்த ஃபார்முலாவை அது ஆட்சிக்கு வருகின்ற போது எடப்பாடி அவர்களுக்கு மேல டேக்கா கொடுப்பார். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவர் ஆட்சியில இருந்து பழக்கப்பட்டவர் தானே. அவரு ஓபிஎஸ்க்கு டேக்கா, அம்மா சின்னம்மாவுக்கு டேக்கா, எல்லாருக்கும் டேக்கா கொடுத்து ஒரு கொஞ்சம் ஷோக்கா போவாருன்னு பார்த்தா கடந்த 10 தேர்தலையும் 10 தோல்வி பழனிசாமி என்ற மாதிரி ஆயிட்டாரு. அதெல்லாம் பஞ்சாயத்தில் தோற்றாலும் இதெல்லாம் சும்மா எடுத்து சொல்லப்படுகின்ற ஒன்று. ரொம்ப பேர் 2026 தேர்தல் களத்தில் பலருக்கு முடிவுரை எழுதுவது அரசியல் வாழ்வுகள் முடிவுரை எழுதுவது கடத்திருக்கும். அது திராவிட அது ஏற்படுத்த போகின்ற விளைவுகள் கெட்டதாக இருந்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய. இப்போ தொலைதூர பார்வை இருந்தால் இப்பொழுது எல்லாரும் 26 கட்சி சேர்ந்தவன் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்க. இல்லாவிட்டால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு கொடியை கட்டி கொண்டு ஸ்டாலினை தோற்கடிப்பதற்குரிய பிரச்சாரத்தை மட்டும் செய்யுங்கள். ஆட்களை நிறுத்தி வாக்குகளை பிடிக்காதீர்கள். பிரிப்பது என்பது அதிமுக வாக்கு. நிச்சயம் 500 வாக்கை பிரித்தாலும் அது ஒருவரை பாதிக்கும். ஆகவே நம்முடைய எதிரி வெற்றி பெறுவதற்கு அது துணை புரியும். பவன் கல்யாண் போன்றவர்கள் எல்லாம் அழைப்பு விடுகிறார்கள். துணை முதலமைச்சராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், நீங்கள் வாருங்கள் என்றெல்லாம் அழைப்பு விடுகிறார் என்று சொல்கிறார். எனக்கு அது தெரியாது. கூட்டணி ஆட்சி ஏற்படுத்துவதை எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார் நினைக்கின்றேன். தமிழ்நாட்டு மக்களும் திமுக ஆட்சிதான் ஒழுங்காக இருக்கும், இவர்கள் பலவற்றையாக இருந்து கெடுத்து விடுவார்கள் என்று நினைப்பார்கள். கூட்டணி ஆட்சி என்ற நிலையை பிஜேபி எடுப்பது என்பது வடநாட்டுக்கு தான் சரியாக இருக்குமே தவிர தமிழ்நாட்டுக்கு சரியாக இருக்காது. நான் சொல்லுகிறேன், இந்த தடவை கொஞ்சம் பிஜேபி தன்னுடைய தலையை அமுக்கி கொண்டு எடப்பாடியை வலிமை இழக்க செய்வது ஸ்டாலினை வலிமைப்படுத்துவது என்று பாஜகவுக்கு புரிய வேண்டும். நிச்சயம் அதுதான் முக்கியமான கோட்பாடு. அது பெரிய அரசியல் தந்திரம் தெரிந்தவர்கள். இங்கே எதிரி பலமான எதிரி ராவணனை வீழ்த்தி விட்டு பிறகு பார்ப்போம். அதனாலே சொல்கிறேன், நீங்கள் இந்த தடவை அமுக்கிக் கொள்ளுங்கள். நான் தான் என்று அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது, நான் வைத்த இடத்தில் இவர் இருக்க வேண்டியதுதான் என்னுடைய கைப்பாவையாக இருப்பார் என்றால் மக்கள் அதை குறைவாக நினைப்பார்களே. ஆனால் அந்த அணி தோற்கும் நிலைமை ஏற்படும். நீங்கள் ஒருவருடைய மதிப்பை குறைக்காதீர்கள். உங்களுடைய ஒரு மருமகளிடம் மாமனார் தான் ரொம்ப பெரிய ஆள் என்று காட்டுவதற்கு மகனை தாழ்மைப்படுத்தி கொண்டே போனால் மகன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நிச்சயம் தலைவர்கள் என்ன பிஜேபி கொஞ்சம் தனிந்து கொடுத்து எடப்பாடியை வலிமையாக இருக்கிறார். அவர் அரசியல் அமைதியாக இருப்பார். அவர் ஏற்கனவே 70 இடங்களை பெற்றவர். அவர் ஒன்றும் கட்சியை தோற்றுவிடவில்லை. அந்த கட்சியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஓபிஎஸ் அவ்வளவு சண்டை போட்டாலும் ஒரு தொண்டனும் உனக்காக பேசவில்லையே. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முயன்றீர்கள், அந்த கட்சியை கலைக்க முடியவில்லை, அவருடைய தலைமையை புரட்ட முடியவில்லை. அவரிடம்தான் அந்த கட்சி இருக்கிறது. ஆகவே அவரை வலிமை இழக்க செய்கின்ற செயலை செய்வது நமக்கு எதிரிக்கு இடம் கொடுப்பதாக ஆகியோம். ஓபிஎஸ் போன்றவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைத்தவர்கள் தாய் கழகம் என்று சொல்லுகிறார்கள். போய் போன பிறகு அதான் ரொம்ப திமுகவுக்கு போகிறேன் திராவிடர் கழகத்துக்கே போய்விட வேண்டியது, நீதி கட்சிக்கே போய்விட வேண்டியதானே. நீதி கட்சி தான் தாய் கழகம். அது என்ன பொருள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஏதாவது பேசுகிறார்கள். இந்த 2026 சீமான் நிலை எப்படியா இருக்கும்? ஒரே வார்த்தை சொல்லுங்க. அவருடைய அரசியல் ஒரு அடாவடி அரசியல். அவர் எப்படி யாரையாவது திட்டுவது கொள்வது, பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு பெரியாரை திட்டுவது, பிறகு அப்புறம் அம்மாவோடு சேர்ந்து கொண்டு திமுகவை ஒழிக்க ஒரு பிரச்சார நிலை எடுப்பது, இப்படியே பழகி இருக்கிறார் அவர். தமிழன் யார் என்று கேட்டால் ரெட்டியார் தமிழன் இல்லை, நாயுடு தமிழன் இல்லை, 24 மலை தெலுங்கு செட்டியார் தமிழன் இல்லை, ஒருவனும் தமிழன் இல்லை என்று சொல்லி இப்படி ஒரு எதையாவது ஒன்றை அதிரடியாக பேசி கவனத்தை கவருவது ஒன்று மட்டும்தான் அவருடைய போக்காக இருக்கிறதே தவிர, பெரியாரை திட்ட வேண்டுமென்றால் பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை எதிர்த்து கடவுள் கொள்கையை நிலைநாட்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் பெரியாருடைய கட்சியை சேர்ந்தவனும் இல்லை, ஆனால் பெரியாருக்கு வரலாற்றில் ஒரு பெரிய பங்கு உண்டு. நிச்சயம் அவர் தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்த போது ஒன்றுமில்லை, இவர் சுயமரியாதை கழகம் வைத்த போது ஒன்றுமில்லை. பெரியாருடைய சிந்தனைகள் பெரியாருடைய சிந்தனைகள் மட்டுப்பட்டே இருந்தன. இடஒதுக்கீட்டு கொள்கைக்காக நீதி கட்சியினுடைய கொள்கையை இவர் எடுத்தார். அதுவும் ஒரிஜினல் தாட் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. அந்த கட்சியை இந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்து இவர் வெளியேறுகிறார். அப்பொழுதும் கூட நான் சொல்லுகிறேன், அவர் வரலாற்று தலைவனாக பரிணமிக்கக்கூடிய நிலையை சுயமரியாதை கழகம் வைத்த போதும் ஏற்படவில்லை. திராவிடர் கழகமாக ஆக்கி இது ஒரு தனி இனம், மொழி வழி இனம், இது சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சி என்று சொல்ல தெரிந்து இன அடிப்படையிலான
ஒரு அமைப்பை தோற்றுவித்தாரே, அப்போது அது ஒரு பணி மட்டும்தான் பெரியாருடைய வரலாற்று பணி என்பது என்னுடைய கருத்து. பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் போய்விடும், அது கொஞ்சம் மிஞ்சி நடந்து கொள்ளுகிற போது எதிர்ப்பார்கள், பிறகு சரியாக காலப்போக்கில் போய்விடும். அதெல்லாம் ஒன்று என்னுடைய கருத்து. இனிமேல் பார்ப்பன எதிர்ப்பு, அவன் அமெரிக்காவில் போய் போயிட்டான். அக்ரகாரம் வச்சுட்டான், நீ என்ன பண்ண போற? என்ன என்னுடைய கருத்து. நான் இதற்கு ஒரு புதிய கோட்பாடு வைத்திருக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை என்பதை எடுத்து விட வேண்டும். இந்து என்பது பார்ப்பன ஆதிக்கம், இந்து என்பது சமஸ்கிருத ஆதிக்கம், இந்து என்பது நம்மை கீழ்நிலைப்படுத்துவது. சரி, இது ஸ்டாலினுக்கே புரியவில்லை. புரிந்தால் ஸ்டாலினுக்கு போதுமான அறிவு இந்த இதே தரம் உங்களுக்கு சீமான் கீமான் எல்லாம் என்ன அறிவு தரமோ அதே தரம் தான் நம்முடைய ஆளுங்கட்சியினுடைய தலைமைகளும். தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வை, இந்த சண்டைகளும் ஓய்ந்துவிடும், நம்முடைய தனித்தன்மை நிலைநாட்டப்பட்டுவிடும். நான் ஒன்று சொல்லுகிறேன், பிராமணனா தமிழனா என்றால் தமிழன், அவனுடைய தாய்மொழி தமிழ், தாய்மொழி பேசுகிற பிராமணன் தமிழன் சொல், இது தமிழன் தான், அதில் ஒன்றும் மாறுபாடு இல்லை. அவனுக்கு வேதம் அடிப்படை, அவனுக்கு சமஸ்கிருதம் உயிர், அவனுக்கு உபநிடதம் உயிர், அது தப்பொன்றும் இல்லை. இஸ்லாமியன் குரானை மதிப்பது போல வேதத்தை பிராமணன் மதிப்பது பிழை இல்லை. அதுக்கு தகுதி உடையதுதான் வேதம். மகாபாரதம் ராமாயணம் போன்ற நூல்களை உருவாக்க முடிந்த அந்த சமூகம் கீழான சமூகம் இல்லை. ஆனால் உன்னை தனியாக விட்டால், இந்து என்று வைத்தால் எந்த அலையில் நீ கோந்து விடுகிறாய். அதனாலே நான் செய்வேன், வைணவன், குலதெய்வ வழிபாடு உடையவன், எனக்கு தனி நாகரிகம் உண்டு, தனி இது உண்டு. நம்ம 2 பேரும் தமிழர்கள். நம்ம வச்சிருக்க துறைக்கு தமிழ் சமயங்கள், அதாவது சைவம் வைணவம் குலதெய்வ முன்னோர் வழிபாடு இவற்றை அடிப்படையாக கொண்ட தமிழர்களும், நீ தமிழனாகிய நீனும் சமஸ்கிருதத்தையும் வேதத்தையும் உன்னால் அதை விடவே முடியாது. இந்த ஆலோசனை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லலாம் ஐயா. ரொம்ப நல்லா இந்த ஆலோசனையை சொல்றேன். எவன் கேட்கிறேன்? 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினை வைத்துக் கொண்டு சொன்னேன், இந்த இந்து அறநிலையத்துறை என்பதை மாற்றிட்டு பெயர் இந்து மீது இந்துத்துவம் விழுவது நின்று விடும் என்று சொன்னேன். கேட்கவில்லையே. நானும் இந்த கருத்துக்களை எல்லாம் ஊறி வந்தவன் தான். நிச்சயம் இள வயதிலிருந்து அப்படியே நடிகிட்ட அந்த ஒரு சரியான நிலைப்பாட்டை அடைவதற்கு தடுமாறு இருக்கிறது. இங்க அறிவுஜீவிகளுக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. அதான் பண்றாங்க. உங்களுக்கு நீங்கள் அப்படி ஒன்றும் வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஏன்னா இன்றைக்கு ஆளுமைக்குரிய தலைவர்கள் அதான் நீங்க துவக்கத்துல சொன்னது பிரசாந்த் கிஷோர் வாடகை மூலைகளுக்கு தான் நீங்க அதேதான், வாடகை மூலை தான், வாடகை மூலைக்கு தான் வசப்படுது. நல்ல சொற்களை கையாளுகிறேன். வாடகை மூலைகள், சொந்த மூலைகள் தலைவர்களுக்கு இல்லாமல் போய்விட்ட பிறகு வாடகை மூலைகள் வருகின்றன. சொல்லட்டும். நல்ல ஐயா, ரொம்ப நல்ல நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களோட பொன்னான நேரத்தை நன்றி. நேரிலே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.